and he's a fantastic human being. He's a self-made person. அதனால அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரா இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரா? He's very straightforward. ஓகே, அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவருடைய 50வது படத்தில் அவர் வந்து அர்ஜுன் சாராக இருக்கட்டும், இல்லை பசங்க இருக்கட்டும், இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க அப்படின்ற போது அர்ஜுன் சாருக்கு சாங் இருக்கா, பசங்களுக்கு சாங் இருக்கா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதை சொல்லி அவர் வந்து இது வேற எந்த ஹீரோ பண்ணுவாங்கன்றது எனக்கு நிஜமாக தெரியல. அது உண்மையிலே வந்து டைலாக் வந்து அவர் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை பிரபு இது நான் பேசல, இது வந்து பசங்களே பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு டைலாக் இல்லைனா கூட அவரோட டைலாக் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து தெரியல, மல்டி ஸ்டார் படத்தில் வந்து பெரிய ஹீரோஸ் நடிச்சப்பறம் தான் அது எப்படி தெரியும். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அதுக்கு முன்னுதாரணம் தலை தான். நிறைய ஸ்டைல்ஸ்ல பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டைல் வேற ஒரு லெவலில் இருந்தார். அண்ட் இது யாருடைய ஐடியா சார்? இது வந்து என்னுடைய தங்கச்சி வாசுகி பாஸ்கர் இந்த படத்தோட ஸ்டைலிஸ்ட். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தா இந்த மாதிரி வந்து மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அவர்கிட்ட சொல்லும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கும் அதெல்லாம் மைண்டில் இருந்தது. நான் வந்து என்னோட வயசை நான் ப்ளே பண்ணணும் பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து நிச்சயமா மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சக்தி சரவணன். இவர் தான் வந்து தோளில் சுமந்தார் கேமராவை. அந்த பைக் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். அதே மாதிரி செல்வம் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் அவர் வரல. இவர் வந்து பிரவீன், அவர் வந்து இவர் வந்து ஸ்ரீகாந்த். இவங்க தான் இந்த படத்தோட எடிட்டர்ஸ். ஆரண்ய கார்டன் படத்துக்காக நேஷனல் அவார்டு இந்த வருஷம் வாங்கினாங்க அவங்க 2 பேரும், சிறந்த எடிட்டர்ஸ் சொல்லி. அப்புறம் இவன் நல்லா தெரியும். Thanks a lot, Venkatappu and team. விஜய் டிவி தான் வீடியோ பின்னாடி ஏதாவது இருக்கா? பாட்டி தான் பேசுவோம். Thank you very much.